ஹாய் ஹலோங்க. நான் உங்க கவி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர் சோப்போட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இதில ஃபுல்லா வந்து அந்த கர் சோப் எப்படி இருக்கு? யூஸ் பண்ண எப்படி இருக்கு? ஆயில் ஸ்கின் செட் ஆகுமா? என்ன அப்படின்றத நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கர் சோப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரைஸ்லேருந்து பார்க்கலாம். இது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, மீஷோ எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு கிடைக்குது. சிங்கிள் சோப்பாவும் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 3 பேக்கு அதேமாதிரி 2 பேக் அந்த மாதிரி நம்மளுக்கு ஆஃபர் ப்ரைஸில் வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ ஓகே தான், நல்லா பிராண்டடாக தான் இருந்துச்சு. இப்போ கர் சோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மெல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த பன்னீர் ஃப்ரேக்ரன்ஸ், அதாவது பன்னீர் ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, பன்னீர் ரோஜா, அந்த பன்னீர் ரோஜாவோட வாசனை, அந்த பன்னீர் ரோஜாவோட ஸ்மெல் தான் எல்லாமே இதில் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது வாசனை. அதே மாதிரி இது ஆயில் ஸ்கின்னுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூட் ஆகும். அதை நான் யூஸ் பண்ணதில் எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பிம்பிள்ஸோ அந்த மாதிரி எதுவுமே, எனக்கு ஆயில் வடிகிறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. உண்மையாலுமே சொல்கிறேன், ஆயில் ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நிறையா இன்ஃப்ளூயர்ஸ் இந்த சோப்பு பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒன் வாஷ்லேயே வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கலை. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து பிளாக்காக இருக்கிறதுனால எனக்கு ஒர்க் ஆகலையா என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நல்லா ஒயிட்டாக இருக்கிறவங்க, நல்ல கலராக இருக்கவங்க டக்குன்னு டேன் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது சூட் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணால் தான் அதோட இது என்ன உங்களுக்கு தெரிய வரும். நான் வந்து 3 சோப் வாங்கினேன். 3 சோப்புமே தொடர்ந்தே நான் யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டேன். இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சோப் வந்து அந்த 3 சோப்புமே பார்த்தீங்கன்னா, ஒரு சோப் வந்து 1 வீக்குக்கு கரெக்டாக வருங்க. கரெக்டாக 1 வீக் வரும், 7 டேஸ்க்கு வரும். 3 வீக்ஸ்க்குள்ளேயே வந்து அந்த சோப் வந்து எனக்கு காலி ஆயிடுச்சு. ஸோ நான் ஃபேஸ் வாஷும் பண்ணுவேன். அதேமாதிரி நம்ம பாத் பண்ணுவோம் பார்த்தீங்களா, பாத்தும் பண்ணுவேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடச்சிச்சு, நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆயில் ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆச்சு. ஆனால் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 யூஸ்லேயே அது நல்லா நம்மளுக்கு டேன் ரிமூவ் பண்ணும், நம்ம யூஸ் பண்ண நல்லா டேன் ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது கிடையாது. உண்மையாலுமே அது இல்லைங்க. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, இல்லை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, அப்படி தான் நான் சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சா அப்படின்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதுதான் உண்மை. நான் தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்ன மாதிரி இருக்கிற டல் ஸ்கின் இருக்கவங்க, ஆயில் ஸ்கின் இருக்கவங்கலாம் வந்து வேணால் நம்ம கிளியர் ஸ்கின்னாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் நம்ம கலர் ஆகும், நம்மளோட டேன் வந்து ரிமூவ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. அது உங்களுக்கு வந்து செட் ஆகாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எந்த ஒரு ரிசல்ட்ஸுமே கொடுக்கல. ஸோ நார்மலாக தான் இருந்துச்சு. நார்மல் சோப் நம்ம போட்டு எப்படி குளிப்போம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதில் எந்த ஒரு விஷயத்தையும் நான் பார்க்கல. ஜஸ்ட் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்பவே வாசனையாக இருந்துச்சு. அதுதான் நான் அதில் ப்ளஸ் பாயிண்ட் சொல்லுவேன். ஒரு பிஹெச் லெவலும் வந்து நான் வீடியோ கீழே நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்ரெடி இந்த பிஹெச் டெஸ்ட் பண்ணுற வீடியோ நான் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இது சொல்லப்போனால் ரொம்ப கலராக இருக்கவங்க, ரொம்ப ரொம்ப ஒயிட்டாக இருக்கவங்க, உண்மையாலுமே அவங்க வந்து வெயிலில் போயிட்டு ரொம்ப டேன் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கும் ரிமூவ் ஆகுமா என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், அவங்க யூஸ் பண்ணி அவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா அது ஓகே. அந்த டேன் ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சோப் வந்து பெஸ்ட்டு, நம்ம ஒத்துக்கலாம். இப்போ கூட அந்த சோப் வந்து நான் நல்லா இல்லைன்னு சொல்ல வரலைங்க. ஆனால் அவங்க சொன்ன விஷயம் தப்பு. நான் அதை தான் சொல்ல வரேன். மித்தபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. இதனால் எனக்கு வேறு என்ன பிரச்சனை வருமானன்றது கூட எனக்கு தெரியல. உண்மையாலுமே சொல்கிறேன், நிறையா பேர் வந்து நம்ம இந்த அமௌண்ட் போட்டு நம்ம வாங்கி வீணாக செலவு பண்ணுறோம், நம்மளோட கலரை இன்க்ரீஸ் பண்ணுவோம், நம்மளோட டேனை போக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது கிடையாது. ஸோ நான் எல்லா வீடியோஸ்லையுமே நான் பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நான் டேக் பண்ணுவேன். இந்த இதுவும் நான் டேக் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா வந்து அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, எனக்கு யூஸ் பண்ணதுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கல. ஆனால் நான் எப்படி அதை நான் உங்களுக்கு நீங்கள் வாங்குங்கன்னு சஜஸ்ட் பண்ணுவேன்? பண்ண முடியாது இல்லையா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சிங்கிள் சோப் தனியாக விற்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சிங்கிள் சோப் தனியாக விற்காங்க. அதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வீக் வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு அதை கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லைங்க. அதனால் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ நார்மல் சோப் யூஸ் பண்ணுற ரிசல்ட் தான் அதுவும் கொடுக்குது. புது ரிசல்ட் ஒன்று அது எதுவும் எனக்கு கொடுக்கல. அந்த சோப்பில் பெஸ்ட்டாக சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேக்ரன்ஸ் ஒன்று ஆயில் ஸ்கின்னுக்கு ஓகே தாங்க. ஆயில் ஸ்கின்னுக்கு செட் ஆகுது. இந்த 2 விஷயத்த நான் சொல்லுவேன். ஆனால் கலர் வந்து ஒன் டேலேயே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கலர் வந்து நீங்கள் குளிக்க குளிக்க இன்க்ரீஸ் ஆகும், அதெல்லாம் கிடையாது. நான் அது ஓப்பனாக சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து
உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வந்து ஒன் டைம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சிங்கிள் சோப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கலாம். சரி, ஓகேங்க. தேங்க்யூ. இதுதான் அந்த சோப்போட ஃபுல் ரிவ்யூ. நான் எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன். இதேமாரி பியூட்டி ப்ராடக்ட்டோட ரிவ்யூ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா பியூட்டி ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அது போடுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஓகேங்க. பாய்.